யோ உங்களை நம்பி நான் 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும்ல? 100% ஒர்க் அவுட் ஆகும்பா. அந்த டவுட்டே உனக்கு வேணாம். இந்த பாரு, அந்த கோட்டர் கட்டிங்க போட்டாலே ஆஃப் ஆயிரும். நைஸா மாடி கூட்டு போய் குதிப்பான்னு சொன்னா அதுவே ஆரோ குழந்தை தப்பக்கிட்டையும் குதிச்சு கபால்னு உயிர் போயிருப்பா. நம்ம என்ன பண்ணுவோம், கால் தவறு தான் கீழே வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணிக்கிறோம் துட்ட. சரி அந்த ஆளை கூப்பிடுங்க. பாண்டியா, பாண்டி இல்ல, உனக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். வாயேன். பார்ட்டியா? வந்துட்டான். டேய், சாப்பாட்டுக்கே வழி இல்ல, இதுக்கெல்லாம் ஏதா காசு? அது ஒண்ணு இல்லப்பா, ஆரியமலாவும் அவங்க மாமாவும் உனக்கு ஒரு பார்ட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான். எதுக்கு? அதாவதுப்பா, நீ வாழ்ந்த கதை நொந்த கதை எல்லாத்தையும் சொன்னப்பா, அதனால ஃபீல் பண்ணி உனக்கு பார்ட்டி ஆக்குறாங்கப்பா. வேணாம், கடன் கூட இதையும் சேர்த்து அப்புறம் நம்ம டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆமா, அப்படியே டார்ச்சர் மட்டும் நீ குடுத்துருவ பாரு. அதெல்லாம் கேட்க மாட்டோம். உட்காந்து சாப்பிடுப்பா. உட்காரு பண்ணிய உட்காரு. நீங்க குடிக்கல? நீ தான் குடிக்கணும், அதான் பிளான். நம்ம கம்ம இல்லப்பா, நீ குடிப்பா. மிச்சம் மீதி இருந்தா நான் குடிக்கிறேன்ப்பா. குடி. சைடி சாப்பிடலையா? வேணாமா? என்னது? ஆரியமலா தெரியல? டேய், கையில என்ன? கையில வளையலுப்பா. செருப்பு. கையில எங்க பாக்குது செருப்பு? அடிப்பேன்னு சொன்னேன். தட்டுல என்னடா? மீன். நான் உங்களுக்காகவே ஆசையா செஞ்சது. மீன் எப்படி செய்ய முடியும்? மீனை பிடிக்க தானே முடியும். அது இல்லைங்க, நான் உங்களுக்காகவே பிடிச்சி ஆசையா வறுத்துட்டு வந்தது. கடைசியா சாப்பிடுங்க. வாட் யூ மீன்? ஐ மீன் எல்லாமே குடிச்சிட்டு கடைசியா சாப்பிட்டீங்கன்னா வயிறு வெந்துராதுன்னு சொல்ல வந்தேன். அமாவாசை மீன் நான் சாப்பிட மாட்டேன். அமாவாசை மீன்ல பாண்டியா, ஐர மீன் பாண்டியா. பாண்டியா, உனக்கு போதை ஏற்றுக்குது பாண்டியா. வா மொட்டமாடிக்கு போலாம். எதுக்கு? அங்கிருந்து குதிக்கிறதுப்பா. டேய், போதை ஏறிச்சுன்னா உங்க பேச்செல்லாம் நான் கேட்டுருவேனா? என்னை யாரும் ஏமாத்த முடியாது. டேய் பாண்டியா, எங்க போற? மாடிக்கு போறேன். எதுக்கு? மேல இருந்து குதிக்கிறதுக்கு. பாத்தியா என்னுடைய பிளான் எவ்வளவு சுலபமா முடிஞ்சு போச்சுன்னு. இவனே மேல இருந்து குதிச்சு சாதாரண செதற போறான். இந்த சிப்ஸ் மாதிரி ஃபாலோ மீ. நீ எங்க வர? ஒரு மனுஷன் மேல இருந்து குதிச்சு செதறதெல்லாம் நீ பார்க்கப்படாது. அப்புறம் நொந்து நூல் ஆயிடுவ. போ இல்ல. வாங்க வா. வாடா. ஐயா, ஏன் பாண்டி அப்படி குலுங்கி குலுங்கி அழுகுற? ஹைட் ரொம்ப இருக்குன்னு ஃபீல் பண்றியா? ஆரியமாலா ஏன் ஹைட்டுக்கு இல்லாம போயிட்டு அவ சரக்கு ஊத்தி குடுக்குறா, மீன் வறுத்து குடுக்குறா. எவ்வளவு அருமையான பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணை கட்டிட்டு வர வேண்டிய என்ன? ஒரு லூசு கிட்ட கட்டி வச்சு என் வாழ்க்கைய பாழாக்கிட்டேடா. நீ நல்லா இருக்கியா? தண்ணி போட்டு இப்படி அடிக்கிறான். கடைசியா தான் அடிச்சு போட்டு விடுப்பா. கடைசியானா நான் இன்னைக்கு சாவ போறேன். இல்ல பாண்டியா, நீ குதி பாண்டியா. மாட்டேன்டா. ஏம்பா, உன்னை நம்பி 1000 ரூபாய் செலவு பண்ண குதிப்பா. ஐயோ பாண்டியா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், போய் குதி. நீ ஏன்டா அடிக்கிற? சொன்ன பேச்ச கேட்பான்னு சொன்ன, அடம் பிடிக்கிறா. இல்லப்பா, வழக்கமா குடிச்சானா நான் சொல்ற பேச்சு கேட்பான். இன்னைக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறானே. என்ன அங்க பாத்தியாப்பா எவ்வளவு வாகா நிக்கிறான்னு. இதுதான் நல்ல சான்ஸ். அப்படியே புடிச்சு தள்ளுறோம். கீழே விழுந்தா 2500 அடி ஆழம். ஒரு எலும்பு தேராது. நம்ம என்ன தொட்டப்பட்ட மலை மேல நிக்கிறோம்? மொட்டை மாடல தான்டா நிக்கிறோம். ஏன்டா இப்படி புழுகுற? வீட்டோட மொத்த ஹைட் 50 அடி தானடா. இல்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கொலை பண்ண போறமே, உங்களை பெப்பப் பண்றதுக்காக அப்படி சொன்னப்பா. ஓகே 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 ஓகே. கைய ரெடியா வச்சுங்க. வச்சுட்டேன். போலுமே. இதுக்கப்புறம் நீ குச்சா என்ன குதிக்காடி நான் போயா. அடடா, என்ன வல்டா சாமி. பாத்து கை விட பண்ணாட. ஐயோ, என்ன வலிடா. என்னடா கால்ல ரத்தம் வேற வருது. போங்கடா வெட்டிங்களா. உங்களை போய் நம்பணும் பாரு. குடிச்சா எங்க பேச்ச கேட்பான்னு சொன்னீங்க. அவன் கடைசியில் நம்மளால குதிக்க விட்டான். எப்பா, சரக்குல ஏதோ மிஸ்டேக் நினைக்கிறேன்ப்பா. இல்லன்னா நான் சொல்ற பேச்சு கேட்பான் பாவேன். கரெக்ட் பாலாஜி. தம்பி குடினா குடிப்பான். சைட் டிஷ் இருக்கு, எடுத்து கடிச்சுக்கோனா கடிச்சுக்குவான். போத ஓவரா போயிருச்சு, வாந்தி எடுனா கூட எடுப்பான்பா. அவ்வளவு நல்லவன் பா. இது எல்லா குடிக்காரனும் பண்றதான்டா. அப்படியா? உங்களை போய் நம்பனா ஒண்ணுத்துக்கு ஆகாது போல இருக்கு. நான் தான் இதுல நம்ப சொன்னேன்.
சொன்னேன்ல இது சரியான கோபி பீசுங்க. ஆமா கேரக்டர் ஆக்டர் சொல்லி கேட்டுக்க. டேய் காய் மூட்டா த பாரு மாமா இதுங்கள நம்பிட்டு இருக்காத. நீ பண்ற மாதிரி இருந்தா பண்ணு இல்லன்னா வா கிளம்பிட்டே இருக்க. அட அவசரப்படாதம்மா. நம்ம உடம்பு பூரா கட்டு போட வச்சுட்டான் அவனை சும்மா விட்டுறதா? டேய் நான் சொல்ற மாதிரி நீங்க செய்றீங்க. ஓகே பாஸ். ஆளுக்கு ஒரு கட்டை எடுக்கிறோம். அந்த பாண்டியனை நேருக்கு நேரா போய் அடிக்கிறோம். நேருக்கு நேரா அடிக்கிறோமா காந்திக்கு நேரா அடிக்கிறோம். ஆனா கன்ஃபார்ம் அடிக்கிறோம்பா. உன்னை சாவடிக்க போறேன். அந்த பாண்டியன் எங்கடா இருக்கான்? நம்மள மாடியில தள்ளி விட்டு போத நல்லா மல்லாந்து படுத்துக்கிறான் அவன். அவன் மல்லாந்துக்கிற போது அவனை கொல்றோம். ஆளுக்கு ஒரு கட்டையை தூக்குங்க. எனக்கு இந்த கட்டப்பா தெரியுமா சொல்லுமா சாரிமா. ஓகேப்பா. ஐயோ பல்ராம குடும்பத்தோட டூர் போயிருக்கான். பங்காளி தனியா தான் இருப்பான். முடிஞ்ச வரைக்கும் அவனை கவுத்துட்டு நாம எதனா அடிச்சுட்டு போவோம். பாண்டியன் மேலதானே இருக்கான். எத்தனை தடவைப்பா சொல்றது அவன் மேலதான் இருக்கான். சரி வாங்க. ஏன்பா பாண்டியன் எங்க இருக்கான்னு சொன்ன? இப்பதானே சொன்ன மேல இருக்கான்ட்டு. எப்பங்கம்மா அப்ப இது யாரா? யாரு? அதானே இது யாரு? என்ன பாண்டிய மாயாஜால எல்லாம் காட்டுறான். கன்ஃபியூஷன். டேய் ஆளுக்கு ஒரு பக்கம் ரவுண்ட் பண்றோம். தாக்குறோம். போங்க. வாப்பா. ஓகே எங்க பாவன் உள்ள போயிட்டானா? பேசாமவா நீ போ நான் போறேன். ஓகே. ஏன் என்ன போட்டு அடிக்கிறீங்க? நீங்க கேட்ட வந்தீங்க. அவன் எங்கடா? ஏய் மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போட்டாயா? எங்க போயிட்டானே எனக்கே தெரியல. ஆமா. ஐயோ மறுபடி வரானே. பாண்டியன் எங்க போனா? என்ன சாரி பாண்டியா எங்களை மன்னிச்சிரு. எங்களுக்கு வேற வழி தெரியலமா. நீ செத்தாதான் எங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் கிடைக்கும் பாட்டி. அப்பதான் எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க மாட்டியா? எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும் பாட்டி. இந்த பண்ணாடுங்க பேச்சு கட்டு உன்னை போட்டு தள்ளிட்டா என்ன மன்னிச்சிருப்ப. டேய் மூதவிங்களா இதை ஏன்டா அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஃபாதருக்கு இதை தாண்டா கேட்கணும். இவன் ஃபாதர் யாரு எனக்கு தெரியாத. ஐயோ நான் சர்ச் ஃபாதர் சொன்னேன். சர்ச் ஃபாதரா இவன் ஃபாதர்? ஐயோ லூசாயா நீ? அவங்க கிட்ட போய் சொல்றீங்களா? போய் வெளில சொல்லிட்டானா? நீ என்ன மென்டலடா பண்ணட. அவனை செத்துறான் எப்படி போய் வெளிய சொல்லுவான்? சரி வாங்க பாடி தூக்கிட்டு போய் என்ன பண்ண போற? தெரியல கடலை போட்டுறேன். கடலையா? ஏமா இன்சூரன்ஸ் காரன் வந்து பாடியை பார்த்து தான் பணம் கொடுக்கணும்னு சொன்னா என்னமா பண்ணுவ? ஐயோ அறிவு கட்ட முண்டோம். 2 நாள் கழிச்சு பாடி தானா கரை ஒதுங்கும். அவன் கடலை குடிக்க போகும்போது செத்துட்டோன்னு சொல்லிடலாம். இன்சூரன்ஸ் காரங்களுக்கு நம்மள டவுட்டே வராது. என்ன ரைட்டா யோசிக்கிறா பாரு. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதை மட்டும் ஏமா ராங்கா செலக்ட் பண்ண? அம்மா அம்மா தூக்குடா பாடி. ஓகே. தூக்கு 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 நல்லா தூக்கு. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் மோசடி கும்பல் பிடிபட்டது. ஐயோ மாமா இங்க வா. என்ன? முதல்ல இங்க வா சொல்றேன். சீரியல் பாக்குற நேரமா அது? வாடி. மாமா முதல்ல இங்க வா. வைப்பா மெல்லப்பா. அம்மா என்ன? போலி நிறுவனங்களை நடத்தி சிறந்த தம்பதிகளுக்கு பல லட்சம் பரிசு தருவதாக கூறி மக்களை ஏமாற்றிய மோசடி கும்பலை பொது மக்களை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அந்த சில காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரி போலி நிறுவனங்களை நம்பி மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் என்று சென்னை காவல் ஆணையர் எச்சரித்து உள்ளார். அவனை புடிச்சு உள்ள வச்சா நீ ஏண்டி பதற? டேய் இவன் தான்டா பாண்டியனுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறவன். ஆமா மாமா இவன் கிட்ட தான் நான் 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாந்தேன். அட பாவி உன் பேச்ச கட்டி இப்ப நான் பாண்டியனை போட்டு தட்டனடா. அட பாவி உன் பேச்ச கேட்டதான் பணத்துக்காக இங்க நடிக்க வந்தோம். டேய் சண்டை போடுற நேர்மடா இது. முதல்ல அந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு யோசிங்க. யார் கண்ணியாவது பட்டுச்சுனா எல்லாரும் மாட்டுவோம். என்ன பண்ணலாம்? கிளம்புங்க. நீ மட்டும் ஏன்டா நிக்கிற? ஐயோ பாடியை காணுமே என்ன பண்ணுவேன் நானு? ஐயோ டேய் ஒருவேளை காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? அதென்ன மசாலா வடையாடா காக்கா தூக்கி போறதுக்கு? நீ தான்டா பண்ணடா பாடி கொண்டு வெளிய போட்ட. நீ தான்டா அடிச்சுக்கோனே. நீ தான பாடி நீ தான் அடிச்சுக்கோனே. மாட்னா நொங்கு எடுத்துருவானுங்க. வா முடியல. இவனுக்கு வரானுங்க
போறானுங்க தெரியல. ஐயோ பாடியும் காணோம் கொலையும் பண்ணிட்டு இவனுங்க வேற ஓடுறானுங்களே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ நல்லா மாட்டிட்டேன்டா. பாலாஜி ஐயோ, ஆ. பாலாஜி டேய் என்னடா பாண்டிய வாய்ஸ் கேக்குது? யாரு கூப்பிடுறது? பாலாஜி ஐயோ, என்னடா இவன் மாடியில இருந்து இறங்கி வர்றான்? தானே வாடா போய் பாப்போம். அடிச்சது அப்படியே தலை வலிக்குது. சாரிப்பா தெரியாம அடிச்சேன். நீங்க எங்க அடிச்சீங்க? நான் தான் அடிச்சேன். டூப்ளிகேட் சரக்கு போடுங்க. சரக்கா? ஆமா, சூடா ஒரு காப்பி போட்டுக்கோங்க. டேய் என்னடா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுற? ஒருவேளை மண்டையில அடிச்சதுல மூளைகளை குழம்பி இருக்குமோ? இதப்பா ஒரு காப்பி போட்டு எடுத்துருவோம்ப்பா. சீக்கிரம் சீக்கிரம். வந்துட்டேன் பாண்டி. நேரம் கேட்ட நேரத்துல இவங்க போன் பண்றான். ஹலோ டேய், உன் வீட்டுல என்னதான்டா நடக்குது? ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கலையா? டேய் 50 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டியா? நான் போடல, பரிசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பரிசா? அதுக்காக உன்னை கொலை பண்ண ஏற்பாடு நடக்குதுடா. கொலையா? ஆமாண்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் வீட்டாண்ட வந்தேன். நீ நினைச்சு என்ன கொலை பண்ண பார்த்தாங்க. நான் செத்த மாதிரி நடிச்சு தப்பிச்சு வந்துட்டேன். யாரா அந்த வேலையை பண்ணது? வேற யாரு? எல்லாம் உன் கூட இருக்கிறவனுங்க தான். அவனுங்களா? ஆமாண்டா, என்ன செமாரி அடிச்சிட்டானுங்க. அப்படியா? நீ போன வை, நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். அவங்கள கவனிப்ப. அடிப்பட்ட என்ன யாரா கவனிக்கிறது? ஏன் என்ன ஏமாத்தி பொட்டி பொட்டியா அடிச்சியே? அப்ப இனிச்சுதா? இப்ப உதவாங்கன மட்டும் கசக்குதா? இத பாரு, எப்பவுமே லட்டு சாப்பிடணும் ஆசைப்படாத. சில நேரத்துல உதவி வாங்கணும். நீ போன வை, அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன். இந்தா பாண்டியா காபி. அங்க வை. சரி. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னையே கொலை பண்ண பாத்துருவீங்க? என்னப்பா போகும்போது ரொம்ப சாப்பிட்டா பேசுனா, வரும்போது ரொம்ப கோவமா பேசுறானே, என்ன பண்ணலாம்? ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்க என்ன பேச்சு? என்கிட்ட பேசு. பணத்துக்காக என்ன கொலை பண்ணியே பாத்தீங்களா? அது இல்ல பாண்டி. ஏய் பொய் சொல்லாத. எனக்கு எல்லா தகவலும் வந்துருச்சு. தகவல் வந்துருச்சா? ஆமா, ராஜபாண்டி சொல்லிட்டான். ஏப்பா நீதான் ராஜபாண்டி? நான் தான் ராஜபாண்டி. ஆனா நான் ராஜபாண்டி இல்ல. பாத்தியாப்பா குழப்ப ஆரம்பிச்சா? பாத்தியா? ஆரம்பிக்கலடா, இப்பதான் ஆரம்பிக்க போறேன்.